ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரொமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே விஜய் வந்து பாட்டிக்கிட்ட பயங்கர கோவத்தோட சண்டை போட்டுட்டு, காவேரி இல்லாமல் நான் எப்படி இருப்பேன்னு நீங்கள் நினச்சிட்டிங்க பாட்டி, அவளை தவிர வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் முடிவெடுத்துடுறாங்க. அப்போது இந்த சொத்து சொகத்தை விட, இந்த வீடு வாசல் வசதியை விட, எங்களை விட உனக்கு காவேரி தான் முக்கியமாக போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கேட்கவும், விஜயுமே இருந்துக்கிட்டு, ஆமாம் பாட்டி, நீங்களே இப்படி சொல்லும்போது நான் மட்டும் என்ன பண்ண முடியும், எனக்கு காவேரி தான் முக்கியம், இதை காவேரி என் கூட இருந்தால்னா இதை விட பல மடங்கு சொத்து என்னால் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்கேருந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போது இங்கே சொல்லி பார்க்குறாங்க, எவ்வளவோ வந்து தாத்தா இல்லை தாத்தா என்னால் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கிளம்பிடுறாங்க. ஸோ இங்கே எல்லாரும் வந்து தடுத்து பார்க்குறாங்க, இங்கே பாரு விஜய் போகாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியுமே இவ்வளவோ வந்து சொல்லி பார்க்குறாங்க. விஜய் வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்பி வந்து சாரதாவோட வீட்டு முன்னாடி நிற்கிறாங்க. இதை பார்த்த உடனே இங்கே பயங்கராங்க எல்லாருமே, என்ன தம்பி இது அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தே தெரியலையாத்த, நான் அந்த வீட்டிலேருந்தே வந்துட்டேன், இனிமேல் அந்த வீட்டு பஸ்ஸில் சொத்து சொகம் எனக்கு எதுவுமே தேவையில்லை, நான் என் பாட்டிக்கிட்டே எவ்வளோ பேசி பார்த்துட்டேன், அவங்க சமாதானம் ஆகலை, அவங்க ஒத்துக்காதப்போ நான் காவேரி என்னால் விட்டு கொடுத்துட்டு இருக்க முடியாது, நான் காவேரி மட்டும்தான் எனக்கு வேணும், அந்த சொத்து சொகம் வீடு வாசல் வசதி எதுவுமே இப்போ என்கிட்ட இல்லை, நான் இப்போது வெறும் விஜயாக வந்து நிற்கிறேன், இப்போது நான் என்னை நீங்கள் ஏற்றுப்பீங்களா, இந்த வீட்டுக்குள்ளே நான் வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லவும் ஷாக் ஆகி நிற்கிறாங்க எல்லாரும். என்ன விஜய் இது, நீங்கள் பாட்டிக்கிட்ட எதுக்கு இப்போ கோவப்பட்டு நீங்கள் சண்டை போட்டுட்டு இங்கே வந்தீங்க, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல வீட்டில் எதுவும் பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லவும், பாரு காவேரி, எனக்கு நீ மட்டும்தான் முக்கியம், வேறு யாரும் எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லவும், என்ன விஜய் உங்களை எப்படி பார்த்து வளர்த்தாங்க தாத்தாவும் பாட்டியும், அவங்கள எப்படி ஒரு நொடியில் தூக்கி போட்டுட்டு வந்துட்டீங்க, வயசான காலத்தில் அவங்கள தனியாக விட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லவும், பாரு நான் முக்கியம், என்னோட சந்தோஷம் முக்கியம்னு அவங்க நினைக்கலையே, நீ வேணாம் அப்படின்னு சொல்கிறப்போ நான் எப்படி அவங்கள ஏற்றுக்க முடியும், எனக்கு நீ மட்டும் தான் வேணும், உன்னை ஏற்றுக்காதப்போ எனக்கு அவங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு பாட்டி அதாவது விஜய் வந்து சொல்லிடுறாங்க காவேரி கிட்ட. ஸோ இப்போ சாரதா அமைதியாகவே நிற்கிறாங்க. என்னை உள்ள வாங்கன்னு கூப்பிட மாட்டிங்களா, இல்லை உங்கள் காவேரி என் கூட வந்து வாழ அனுமதிக்க மாட்டிங்களா அப்படின்னு விஜய் வந்து கேட்குறாங்க. ஒரு நிமிஷம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு சாரதா போயிட்டு உள்ள ஆரத்தி கரைச்சி எடுத்துகிட்டு வராங்க. இதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாகறாங்க விஜயும் காவேரியும். இங்கே பாருங்கள் தம்பி, எனக்கு காசு பணம் சொத்து சொகம் இது எதுவுமே தேவையில்லை, இது எல்லாமே உங்ககிட்ட இருக்குன்னு தானே வேலை பேசினாங்க காவேரியை, பணத்துக்காக தானே நாங்கள் எல்லாருமே ட்ராமா பண்ணுறோம், காவேரியுமே இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு விதத்தில் இந்த குழந்தை கூட பணத்துக்காக தானே சொல்லிடுவாங்களோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆனால் நீ இப்போ இங்கே எல்லாத்தையும் விட்டுட்டு காவேரி தான் முக்கியம்னு வந்திருக்கீங்க, இதுக்கப்புறமா நான் எப்படி உங்களை ஏற்றுக்காது இருக்க முடியும், உள்ளே வாங்க தம்பி, தாராளமாக உள்ளே வாங்க, சந்தோஷமாக உங்களை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா சொல்லவும், உள்ளே வந்ததுக்கப்புறமா காவேரி ஓடி போய் விஜய் தான் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விஜய் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, என்ன காவேரி, இனிமேல் நான் எங்கேயும் போக மாட்டேன், கூடவே தான் இருப்பேன், உன்னையும் நம்ம பாப்பாவையும் நான் அப்படி பார்த்துக்குவேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லவும் உள்ளே வந்து உட்காடுறாங்க. விஜய் ரூம்குள்ளே அவங்களுடைய பெட்டியெல்லாம் எடுத்துகிட்டு போய் காவேரியை வச்சுட்டு வராங்க. விஜய், நீங்கள் எனக்காக வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது, ஆனால் நீங்கள் பாட்டியும் தாத்தாயும் உதறி தள்ளிட்டு வந்துட்டீங்கல்ல, இதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்லவும், இப்போ தானே நான் அங்கேருந்து வந்திருக்கேன், இந்த பிரச்சனையை கொஞ்சம் இதோட விடுறியா, எதுவும் இதுக்கு மேலே பேசாதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு விஜய் வந்து காவேரி கிட்ட சொல்லிடுறாங்க. இங்கே பாரு காவேரி, இது அவங்களுடைய குடும்ப பிரச்சனை, அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீ அமைதியாயிரு, எதுவுமே பேசாத அப்படின்னு இங்கே சாரதா வந்து சொல்லிடுறாங்க. சரிங்க தம்பி, இனிமே உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ நீங்கள் எல்லாத்தையும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் சொல்லிட்டு அமைதியாக வந்து போயிடுறாங்க. இங்கே காவேரி விஜயும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த விஷயம் வந்து நம்ம ராதா மூலியமா அன்பரசுக்கு தெரிய வருது, விஜய் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது தெரிஞ்ச உடனே வந்து நல்லவர் மாதிரி வந்து இங்கே கல்யாணி கிட்ட வந்து பேசி அன்பரசு வந்து நல்ல பேர் வாங்குறாங்க. விடுங்க அத்தை, விஜய் தானே, அவனை எப்படியாச்சும் சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்துடலாம், அவன் சின்ன பையன் ஏதோ தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கான், நான் பேசி அவனை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை மாப்பிள்ள, உங்களுக்கு அவனை பற்றி தெரியாது, அவன் எவ்வளோ தினாவிட்டு இருந்தால் காவேரி தான் முக்கியம்னு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு போகிறான் பார்த்தீங்களா, இவ்வளோ நாளாக நீங்கள் நாம் எல்லாரும் சேர்ந்து விஜயை எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்கணும், ஆனால்
ஆனால் எல்லாத்தையும் வேணான்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டான் பாத்தியா இவன், உன்னுடைய மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கானே தெரியல, எல்லாம் அந்த காவேரி தான் அவளை பிடிச்சி ஆட்டி வச்சிட்டு இருக்கா, என்ன வசியம் பண்ணாலோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி ஒரு பக்கம் விஜய் பற்றி அன்பரசுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ விஜய் போன விஷயம் அன்பரசுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாகவும் இருக்குது, ரொம்ப சந்தோஷமும் படுறாரு மனசுக்குள்ளே. ஸோ இதையே காரணமாக வச்சு இந்த வீட்டை நம்ம எப்படியாச்சு ராதா பேருக்கு மாற்றிடலாம், வயசான காலத்தில் 2 கலட்டைகளையும் ஏதாச்சும் சொல்லி சமாளித்து பேப்பரில் இந்த வீடு எழுதி வாங்கிட்டா, அதுக்கப்புறமும் இந்த வீடு நமக்கு சொந்தம், விஜய் எப்படியும் காவேரி தான் முக்கியம்னு வீட்டை விட்டு வெளியில் போயிட்டான். இதையே காரணமாக வச்சு இந்த கிழட்டுக்கிட்டேயும் இந்த அத்தைக்கிட்டேயும் எப்படியாச்சும் விஜயை வந்து பேசி காவேரியையும் விஜயையும் ஏற்றி விட்டு நிரந்தரமாக விஜயை பிரிக்கணும் அப்படின்னு இங்கே அன்பரசு மனசுக்குள்ளேயே ஒரு திட்டம் போட்டுடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் சமாதானப்படுத்துகிற மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே வந்து அன்பரசு வந்து நுழைஞ்சிடுறாரு. ஸோ வீட்டுக்குள்ளே வந்த உடனே எல்லாரும் விஜய் நினச்சி ரொம்ப சோகமாக வந்து பேசிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் சரி ராதா நான் கிளம்புறேன், போயிட்டு விஜயை பார்த்து பேசுகிறேன், விஜய் எங்கே இருக்கான்னு நான் தேடுறேன், எப்படியும் விஜய் காவேரியோட வீட்டுக்கு தான் போயிருப்பான், நான் விஜய்கிட்ட போய் சமாதானப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு அன்பரசு கிளம்பி நம்ம நேராக வந்து பசுபதியோட வீட்டுக்கு இந்த விஷயத்தை பசுபதி கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அன்பரசு வந்து பசுபதியோட வீட்டில் போய் சொல்கிறாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே விஜய் வெளியில் போயிட்டாரு அப்படின்றது ரொம்ப சந்தோஷம். ஆனால் வந்துட்டு விஜய் அந்த காவேரி கூட சேர்ந்து வாழ போயிருக்கான் அப்படின்றது இங்கே பசுபதிக்கு கடுப்பு உண்டாகுது. ஸோ காவேரி மேலே இருக்கிற வெறுப்பில் நம்ம காவேரியை பழி வாங்கிட்டு இருக்கோம். இதில் நடுவில் விஜயும் வேற வந்துட்டான், அவனை நம்ம எவ்வளோ எதிர்த்தாலையும் அவனை ஜெயிக்கவே முடியல. இப்போ நம்ம எப்படி காவேரியை பழி வாங்கிறது, விஜய் கூடவே 2 பேரும் ஒன்றாவே இருக்கும்போது எப்படி நம்ம காவேரியை பழி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் இது நம்ம ராகினிக்கு வந்துட்டு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ திரும்பவும் அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு அஜய் கூட சேர்ந்து வாழ்ந்து அந்த வீட்டிலேயே இருக்கணும், இவங்க ஒரு பக்கம் வீட்டை அபகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் மனசுகளை திட்ட போடுறாங்க. ஸோ இந்த விஷயத்த பசுபதியோட காதலையும் வந்து ராகினி வந்து ஊதுறாங்க, என்ன ஏதோ வந்து காதலை ஊதுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்பரசு கேட்க அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. இங்கே பாருமா எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், இந்த விஷயம் இப்போதைக்கு அன்பரசுக்கு தெரிய வேணாம் அப்படின்ற மாதிரி பசுபதி வந்து சைகை பண்ணிடுறாங்க. ஸோ ரோகிணியும் வந்துட்டு ராகினியுமே வந்துட்டு அமைதியாகிடுறாங்க. சரி அப்பா நம்ம நல்லதுக்கு தான் எல்லாமே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க சம்மந்தி அதெல்லாம் சரிதான், இப்போ எங்கே உங்கள் பையன் எங்கே இருக்கான் இப்போது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியில் வேலைக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இப்போ தான் விஜய் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாரலாம், இப்போவும் அஜய் வந்து இந்த வீட்டுக்குள்ளே வரமாட்டாரா, என் பொண்ணையும் அதாவது உங்கள் பையனையும் அந்த வீட்டில் நாம் திரும்பவும் வாழ வைக்க வேணாவா, இவங்க இப்படியே அங்கேயும் இவங்க இருக்க வேண்டியது தானா, 2 பேரும் தனியாக, என் பொண்ணுக்கு நான் இருக்கிற மொத்த சொத்தையும் கொடுக்குறதா வந்து உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் இதை ஒன்றும் வாய்வார்த்தையே வந்து சொல்லிக்கிட்டே இல்லை, நீங்கள் அஜயை வர சொல்லுங்கள், அஜயை வந்ததுக்கு அப்புறமா ராகினியை கூட்டிக்கிட்டு அந்த வீட்டுக்கு போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து இதே வச்சு ஒரு பசுபதி வந்து ஒரு கோல் நகர்த்துறாரு. அதுவும் சரிதான், இப்போ தான் விஜய் போயிட்டால அந்த வீட்டுக்குள்ளே என் மாப்பிள்ளையும் மருமகளையும் நான் அந்த வீட்டுக்குள்ளே இருக்க வைக்கிறேன், எப்படியோ அந்த வீடு நமக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பசுபதி வந்துட்டு இங்கே எப்படி காவேரியோட வீட்டை அடித்து பிடுங்குறாரோ காவேரியோட அப்பாவோட வீட்டை, அதே மாதிரி இந்த வீட்டையும் அடித்து பிடுங்குற மாதிரி இவர் வந்து ட்ராமா பண்ணி இங்கே ராகினியை வந்துட்டு அனுப்பி வைக்கிற மாதிரியே வந்து நடிக்கிறாங்க நல்லாவே வந்து பசுபதி. இவரும் இதை நம்பி அந்த வீட்டுக்குள்ளே 2 பேரையும் விடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இப்போது அடுத்தபடியாக இப்போது காவேரி எப்படி பழி வாங்கிறது, விஜய் இப்போது ஒன்றா சேர்ந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கடுப்பில் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு பெரிய பிளானாக வந்து போட வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் இங்கே வந்துட்டு இப்போது விஜய் வந்து காவேரி கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. என்ன காவேரி, நான் வீட்டை விட்டு வந்துட்டேன்னு உனக்கு ஏதாச்சும் கோவமா, நீயும் அந்த பணக்கார விஜய் தான் வேணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் விஜய், நான் எங்கே அப்படியெல்லாம் நினச்சேன், நீங்களாக தான் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு என் விஜய் மட்டும்தான் வேணும், இந்த காதல் மட்டும்தான் எனக்கு வேணும், நான் உங்கள் பணத்தையோ உங்கள் சொத்து சொத்தையோ நான் ஆசைப்படலை, நீங்கள் இருந்தால் எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி வந்து சொல்லவும் எனக்கே கொஞ்சம் கஷ்டம்
கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ நான் எதுவுமே இல்லாமல் ஒரு வேலை வெட்டி கூட இங்கே இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கேன். நீ கவலைப்படாத காவேரி, அத்தை ஃபீல் பண்ணாததுக்கு முன்னையே நான் எப்படியாச்சும் ஒரு வேலை தேடி கண்டுபிடிச்சி ஒரு கம்பெனிக்கு நான் வேலைக்கு போகிறேன். அதுக்கப்புறமா பிஸ்னஸில் பண்ணுறதுக்காக லோன் ஆரம்பித்து நான் பெரிய லெவலுக்கு வந்துடுவேன். நீ கவலைப்படாத. உன்னையும் நம்ம பாப்பாவையும் ஃப்யூச்சரில் பார்த்துக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, அது என்னுடைய கடமை, நான் பார்த்துக்கிறேன். நீ கவலைப்படாதீரு. அத்தை இதை கட்டி இதை பற்றி உன்கிட்ட இதுக்கப்புறம் பேசுனா கூட நீ அத்தைக்கிட்ட பேசி சமாதானப்படுத்து சரியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி வந்து சொல்கிறாங்க. எங்கள் அம்மா இதெல்லாம் பற்றி நினைக்க மாட்டாங்க, நீங்கள் தான் இதெல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்க தேவையில்லாமல். நான் பார்த்துக்கிறேன் அம்மாவை, நீங்கள் இதெல்லாம் ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், அதே மாதிரி தாத்தாவும் பாட்டியும் வந்து உங்ககிட்ட பேசினா நீங்கள் திரும்பவும் கோவப்பட்டு பேசாதீங்க. அவங்க ஏதோ உங்கள் மேலே இருக்கிற அக்கறை தானே இப்படியெல்லாம் பேசுனாங்க, அவங்கக்கிட்ட பேசி நீங்கள் சமாதானப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து விஜய் கிட்ட காவேரி சொல்கிறாங்க. பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அமைதியாகிடுறாங்க. ஸோ இதை பற்றியும் பேசாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிடுறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்குது, நம்ம பாட்டியும் தாத்தாயும் விஜயும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ ஆஃப் கிளம்பரேஜ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.